guys, good morning. Good morning மக்களே. So it's been a long time. நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சு லைவ் வந்து ஆஃப்லைன்ல கிளாसेस போயிட்டு இருக்கிறதுனால கண்டினியூஸா டெய்லி போற மாதிரி இருக்கு. அத வர முடியல மக்களே. So இன்னைக்கு SBI Clerk as well as SBI PO கான மெயின் செஷன் தான் நம்ம பார்க்க போறோம். So நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க எந்த லெவல்ல மெயின்ஸ்ல இருக்கீங்க அப்படிங்கறத நம்ம பாப்போம். So hello everyone. லிங்கை மட்டும் ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கிறதுனால ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ குட் மார்னிங், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கம்ப்ளீட்டாக நான் வந்து இப்போ இருக்கிற மாதிரியான குட் மார்னிங் பூமி, இப்போ இருக்கிற மாதிரியான மெயின்ஸ் லெவல் செஷன் தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். எக்ஸாக்ட் பேட்டர்ன் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போது 40 கொஷின்ஸு உங்களுக்கு பிஓவில் எப்படி இருக்குது அப்படின்னா 40 கொஷின்ஸ் இருக்குது, லைக் 20 மினிட்ஸ். அப்போ 40 கொஷின்ஸ் இருக்குது, 40 மினிட்ஸுக்கு 20 மார்க்ஸ். ஸோ அப்போது எனக்கு தெரிஞ்சு வந்து உங்களுக்கு 40 கொஷின்ஸ் 40 மார்க்ஸ் அப்படின்ற பட்சத்துலேயே கொஷின் பேட்டர்ன் வந்து ஓரளவுக்கு மாட்ரேட்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா 20 மார்க்ஸுன்றப்போ ஒரு கொஷினுக்கு ½ மார்க்குன்ற மாதிரி தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை ஒரு வேளை வந்து 40 வச்சு அதை ½ மார்க்காக கன்வெர்ட் பண்ணுறாங்களா எப்படின்றது தெரியல. ஸோ ப்ராபப்ளி இந்த மாதிரி தான் இருக்கும். 20 மார்க்ஸ் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. அப்படி இருந்துச்சு ஒரு வேளை ஒரு கொஷினுக்கு வந்து ½ மார்க்குன்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஷின் பேப்பர் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கலாம், வழக்கமான SBI கொஷின் பேப்பரை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம், ஈஸியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நார்மலாகவே எப்படி, ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கிறதுனால எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரில. அண்ட் முக்கியமான ஒன்று, தயவு செஞ்சு மக்களே டெஸ்கிரிப்டிவ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு பெரிய அமௌண்ட், ஒரு 50 மார்க்குன்றப்போ வந்து ஒரு பெரிய இது நீங்கள் வந்து ரொம்ப எஃபர்ட் போடாமல் வாங்குற மாதிரியான மார்க்கு டெஸ்கிரிப்டிவ் ரைட்டிங். உங்களுக்கு டெஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கான கம்ப்ளீட் செஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ வரும்னா சாட்டர்டே வந்துடும். ஸோ அதுவும் மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. அதில் A to Z நம்ம வந்து டெஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் பற்றி கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அண்ட் அது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்கிங்கான கம்ப்ளீட் கோர்ஸ் எலீட் பாஸ் அவைலபிளாக இருக்குது நம்மளோட கனிஷ்ரீனா லாஜிக்ஸ் அப்ளிகேஷனில். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் கனிஷ்ரீனா லாஜிக்ஸ் டெலகிராம் குரூப் நேமை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னது A to Z பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸ். இங்கிலீஷ்க்கு ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக உங்களுக்கு இருக்கும். அதில் இருக்கிறத மட்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஸோ A to Z பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸ், இங்கிலீஷ் 2.0, அட்வான்ஸ் பேட்ச், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் A to Z பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸ் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு இருக்கிற எல்லா இங்கிலீஷ் கோர்ஸும் அதுக்குள்ளே வந்துடும். ஸோ ஒர்த்தாக இருக்கும், வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எலிட் பாஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேங்கிங்கான கம்ப்ளீட் சிலபஸ் கவர் ஆகும். அது வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கோங்க. ஸோ இல்லை எனக்கு இங்கிலீஷ் மட்டும் போதுன்னா A to Z பேங்கிங் இங்கிலீஷ் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஒன் இது வந்து எப்படின்னா கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்குன்றத ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லை மேலே கொடுத்த ஆப்ஷனே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா அதோடையே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். புரியுதா எப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு? அதாவது சென்டென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் தான். பட் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் கொஷின்ஸில் வந்து மேலே இருக்கிற ஆன்சர் கொடுத்துருக்கிற போல்டு பார்ட்டே கரெக்டாக இருக்குன்னா அப்படியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி கொடுத்தது இல்லை கரெக்டாக இல்லை இருக்கிற மாதிரி தெரில அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டான ஆன்சர் என்னவோ அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். குட் மார்னிங் ஜீவிதா. Okay, so session kala polam. First question, answer for the first question. Americans can refer to Trump as fascist. Okay, அதாவது fascism கொள்கையோட இருக்கிறவங்க. ஸோ ஒரு fascist அப்படின்னு சொல்லிட்டு யாரு அமெரிக்கன்ஸ் வந்து ட்ரம்ப்பை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ fascist அப்படின்னா லைக் என்ன மாதிரியான ஒரு பயங்கரமான அத்தாரிட்டேரியனாக இருக்கக்கூடியது, ஓகேவா? ஸோ டிக்டேட்டர்ஷிப் ஒரு பயங்கரமாக பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரியான கொள்கையோடு இருக்கிறது. ஓகே, ஸோ ஒரு ரூலர் தான்
அப்படின்ற மாதிரியான கொள்கையோட இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி கொள்கையோட இருக்கிறவங்களா தான் வந்து யாரு அமெரிக்கன்ஸ் வந்து ட்ரம்ப்பை பார்க்குறாங்க. பட் சச் ஃபெசைல் பேரலல்ஸ், இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆக்சுவலாக எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஃபெசைல் அப்படின்றதுக்கான எக்ஸாக்ட் மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குன்னா அதில் உண்மையிலே என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிக்கிறது. ஓகேவா? ஃபைன். ஸோ அதை வந்து ஃபெசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு விஷயம் இருக்கு, ஒரு விவாதமே நடக்குது அப்படின்னா அதில் வந்து பயங்கரமாக உள்ள காம்ப்ளெக்ஸான விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம இக்னோர் பண்ணிடுறது. ஓகே, இருக்கக்கூடிய ஈஸியான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ ஒரு லேக் ஆஃப் தாட், கேர், இது எல்லாமே நம்ம சொல்லலாம். So, but such facile parallels do little beyond enraged subjects. So, இதில் என்ன error இருக்கு? So, but such facile parallels do little beyond. Okay. So, அப்போ இந்த மாதிரியான நோக்கத்தோடு இருக்கிறவங்க, அதாவது உண்மையான காம்ப்ளெக்சிட்டிஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்காம அதை இக்னோர் பண்ணிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாகவே பண்ணுறாங்க. எதை அதிகமாக பண்ணுறாங்க? தெளிவாக பாருங்க தங்கங்களா, இங்கே பட்டு முடிஞ்சிருச்சு சரியா, கன்ஜங்ஷன். ஓகேவா? ஃபெசைல் பேரலல்ஸ் அப்படின்றது என்னது? எஸ், இதுதான் வந்து இந்த இடத்துல சப்ஜெக்டாக இருக்கு. டூ லிட்டில் பியாண்ட், டூ அப்படின்றது வேர்ப். ஓகே, அதிகமாக பண்ணுறாங்க, லிட்டில் பியாண்ட் அதற்கும் அதிகமாக அப்படின்றது. அப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த என்ரேஜ். ஓகே, என்ரேஜ்ன்ற வார்த்தையை டூ லிட்டில் பியாண்ட் டேஷ் ஒரு அதிகமாகவே பண்ணுறாங்க. இப்போ இந்த லிட்டில் பியாண்டுன்றது அதிகமாகவே பண்ணுறாங்க. இந்த டூன்ற வார்த்தையை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்குது. ஸோ இட் இஸ் லைக் அட்வர்ப். இந்த இடத்துல அந்த அட்வர்பாக இருக்குது சரியா, அட்வர்பாக இருக்குது. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இப்போ ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, மெயின் வேர்ப் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை என்ன சொல்லுவோம்? ஃபைனைட் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு அடுத்து வர சப்ஜெக்டை என்ன சொல்லுவோம்? அதுக்கு அடுத்து வர வேர்பை என்னன்னு சொல்லுவோம்? ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அந்த சப்ஜெக்டுக்கான வேர்பை ஃபைனைட் வேர்ப்னு சொல்லுவோம். அந்த வேர்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா டென்ஸ் இருக்கும். அதாவது எந்த டென்ஸ்ல ஆக்ட் ஆகும் அப்படின்னா ப்ரெசென்ட்டா, பாஸ்டா, ஃபியூச்சரா, இது எல்லாமே இருக்கும். ஆனால் அது தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த வேர்ப் வந்து என்ன வேர்புன்னு நம்ம சொல்லுவோம்? நான் ஃபைனைட் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நான் ஃபைனைட் வேர்ப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒன்று 2 + V1 இருக்கும், இல்லை அப்படின்னா ஜெரண்ட், பார்ட்டிசிபிள் ஜெரண்டா இருக்கும். அப்போ இங்கே தெளிவாக பாருங்க, டூ லிட்டில் பியாண்ட் ஃபெசைல் பேரலல் சப்ஜெக்ட் டூ வேர்ப். ஓகே, முடிஞ்சிருச்சு. லிட்டில் பியாண்ட் அப்படின்றது இந்த டூ வேர்பை குறிக்கக்கூடிய அட்வர்பா இருக்கு, முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வருது? இன்னொரு வேர்ப் வருது. அப்போ அந்த வேர்ப் வந்து எப்படி இருந்திருக்கணும்? எஸ், ஒன்று 2 + V1 இருக்கலாம், இல்லை ஜெரண்டா இருக்கலாம். அப்போ ஜெரண்ட்னா என்னது? ஐஎன்ஜில முடியணும். அதை வந்து நம்ம ஜெரண்டுன்னு சொல்லுவோம். அப்போ இங்கே எது ஐஎன்ஜில முடியுது? எஸ், எந்த டவுட்டும் இல்லை, என்ரேஜிங் தயர் சப்ஜெக்ட். அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கொள்கையோடு இருக்கிறவங்க, அவங்களுடைய ஃபாலோவர்ஸ், அதாவது சப்ஜெக்ட்ஸ்னா அந்த நாட்டில் இருக்கிறவங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க, அவங்க குடிமக்கள் எல்லாத்தையுமே குறிக்கிறதுக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அவங்கள கோபப்படுத்துகிற மாதிரி, அவங்கள வந்து வேணும்னே வந்து ஏதோ ஒன்று தூண்டி விடுற மாதிரியோ கோபப்படுத்துகிற மாதிரியோ தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராங்குல்ன்றது ஐஎன்ஜியில் முடியல. அப்ப இது பாத்தீங்க அப்படின்னா ஜெரண்ட் கிடையாது. அப்ப என்னால அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்ப இது அவுட் ஆஃப் த ஆப்ஷன். ட்ராங்குல்ன்ற மீனிங் காம் அப்படின்ற மீனிங். சென்டென்ஸை கனெக்ட் பண்ண முடியாது இந்த வார்த்தையை வச்சு. ஓகே, அட்ஜெக்டிவ் இதை வச்சு கனெக்ட் பண்ண முடியாது. டூ லிட்டில் பியாண்ட் ஸ்ட்ரென்தன் இட்ஸ் சப்ஜெக்ட். சென்டென்ஸ் கனெக்ட் ஆகுதா? நோ, எனக்கு கனெக்ட் ஆகலை. ஏன்னா எனக்கு டூ லிட்டில் பியாண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மீனிங் அடுத்து ஒரு வேர்பு தான் வர மாதிரி இருக்கு. அப்போ ஸ்ட்ரென்த்ன்றது என்னது? எஸ், மீனிங் வைஸாகவும் எனக்கு செட் ஆகலை. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிராமட்டிக்கலாகவும் கரெக்டாக இல்லை. ஓகே, ஸ்ட்ரென்த்ன்றது வேர்பாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் தயர் லாயாலிட்டி, அவங்களுடைய உண்மைத்தன்மையை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்க. பட் இதை பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்பை பற்றி எப்படி பேசுகிறாங்க? அவர் ஃபேசிஸ்ட் கொள்கையோடு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பை பற்றி ஒரு நெகட்டிவான ஃபேக்டர் தான் விடுறாங்க. அப்போ அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கணும்? நெகட்டிவாக இருக்கணும். அப்போ இது பாசிட்டிவாக இருக்குது. அப்போ இது தப்பு.
தப்பு. ஸோ இது மட்டும் இல்லாமல் எனக்கு ஜெரண்டில் வரணும் ஐஎன்ஜி, அப்போ என்ரேஞ்சிங் their subject will be the right answer. Very good. ஸோ ஆப்ஷன் 3 இது புரிஞ்சுச்சா? முத்து பிரசாத், கலைவாணி, ஜீவிதா, கவிதா, குட், எல்லாரும் குட். இது புரிஞ்சதில்ல, மீனிங் புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. நம்ம பொறுமையாகவே சால்வ் பண்ணுவோம். பிகாஸ் மெயின் செஷன் பொறுத்த வரைக்கும் ஈவன் தோ நம்ம அப்பப்போ கொண்டு வந்தாலும் கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைச்சா மட்டும்தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு கொஷனுக்கும் நான் மூவ் ஆவேன். சரியா? சென்டென்ஸ் மீனிங் புரிஞ்சதில்ல? எஸ். இப்போ டிஃபெண்டர்ஸ் ஆஃப் வேப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிகரெட்ஸ் மாதிரிப்பா. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நார்மல் சிகரெட்டை விட வந்து அது வந்து கம்மியான இம்பேக்ட் தான் தரும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் வேப் அப்படின்ற அந்த ஒரு சிகரெட் மாதிரி. ஸோ டிஃபெண்டர்ஸ் ஆஃப் வேப்னா அந்த வேப் வந்து நல்லது அப்படின்னு சொல்றவங்க, அதை டிஃபெண்ட் பண்றவங்க, அது கரெக்ட் தான் சொல்லி டிஃபெண்ட் பண்றவங்க will argue that it's better than smoking. அது வந்து ஸ்மோக்கிங்கை விட பெட்டர்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுவாங்க. which is true only a limited sense. அது ட்ரூ தான், ஆனா குறிப்பிட்ட அளவுக்கு தான் உண்மை. லிமிட்டட் சென்ஸ்னா குறிப்பிட்ட அளவுக்கு தான் உண்மை. we do not know long term effects of vaping. இது தப்பு. ஏன்னா effects ன்னு கொடுத்திருக்காங்க, அங்க வந்து effects ன்னு இருக்கணும். கரெக்டா? எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கணும். ஏன்னா எஃபெக்ட்ஸ்னாலே அது தப்பு. அப்போ எஃபெக்ட்ஸ்ன்னு எங்கே வருதுன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம், எந்தெந்த ஆப்ஷன்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். we do not actually know what vaping does to you in long run. சூப்பர். நம்மளுக்கு தெரியாது வேப்பிங்கிறது லாங் ரன்ல ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுக்கு பாடிக்கு என்னென்னலாம் எஃபெக்ட் கொண்டு வரும்ன்றது நம்மளுக்கு தெரியாது. வாட் வேப்பிங் டஸ் டு யூ, உனக்கு என்ன கொண்டு வரும்ன்றது நம்மளுக்கு தெரியாது அப்படின்றாங்க. அப்போ இந்த சென்டென்ஸ் கரெக்டாக தான் இருக்கு. அண்ட் அடுத்தது லேக் ஆஃப் கன்க்ளூசிவ் லாங் டேர்ம். இங்க லேக் ஆஃப்ன்ற வார்த்தையே தேவையில்லைலப்பா. ஏன் தேவையில்லை அப்படின்னா இங்க ஆக்சுவலி டோன்ட் நோன் இருக்கு. டோன்ட் நோனாலே தெரியாதுன்னு அர்த்தம். லேக்னாலும் பற்றாக்குறை, அதை பத்தி பாதி தெரிஞ்சு பாதி தெரியாம இருக்கிறது. அப்ப திருப்பி இந்த டோன்ட்ன்ற வார்த்தையே இருக்கு. அப்ப திருப்பி நான் லேக்னு இன்னொன்று நெகட்டிவ் வார்த்தை இங்க கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. அப்ப திஸ் இஸ் ராங். அடுத்தது we do not actually know the long term effects of vaping it. சூப்பர், இதுவும் கரெக்ட். ஸோ 1 and 3 will be the right answer. ஆப்ஷன் பி. யார் கரெக்டா போட்டிருக்கீங்க? அக்ஷயா குட், முத்து பிரசாத், பூமி, கலைவாணி, ரேதா ஸ்ரீ குட். நெக்ஸ்ட் question. Apple is playing catch up in AIs as software rivals such as Microsoft aggressively rolls out applications aimed at from something. ஃபுல்லா படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா. ஆப்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை விட பெட்டராக யாராவது இருக்காங்கன்னா அவங்களோட பொசிஷனை பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்டேக் பண்ணுறது, அவங்களோட பொசிஷனில் போய் நிற்கிறது. லைக் அவங்களோட காம்படிட்டர்ஸ் என்னென்ன பண்ணுறாங்களோ அவங்களோட பொசிஷனை கேட்ச் அப் பண்ணுறது, அந்த பொசிஷனில் போய் நிற்கிறது. ஓகே, ஸோ ஆப்பிள் இஸ் பிளேயிங் கேட்ச் அப் இன் ஏஐ as software rivals such as Microsoft. ஓகே, என்ன பண்ணுறாங்க? Microsoft subject rolls out applications, rolls out verb, applications object. முடிஞ்சிருச்சா? அப்ப இந்த aggressivelyன்றது இந்த rolls out verbக்கான என்னவா இருக்கு? adverb இருக்கு. அப்ப கரெக்டா இருக்கா தப்பா சென்டென்ஸ்? Yes, of course. Aggressively rolls out applications aimed at அப்படின்னா அக்ரெசிவா என்ன பண்ணுதுன்னா ரோல்ஸ் அவுட் அப்ளிகேஷன்ஸ். ரோல்ஸ் அவுட் அப்படின்னா மீனிங் என்னப்பா? மீனிங் தெரியாம நீங்க ஒரு வேலை தப்பா போட்டுருந்துருக்கலாம். ரோல்ஸ் அவுட்னா இன்ட்ரடியூஸ் பண்றது. ஓகேவா? அப்ப அக்ரெசிவா அவங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. என்னத்தை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க? நிறைய புது அப்ளிகேஷன்ஸ். ஓகே, அது எதை எய்ம் பண்ணுது? எய்ம்ட் அட். இது ஒரு ஃப்ரேசல் வெர்ப். எய்ம்ட் அட் டேப்பிங் த ஜெனரேட்டிவ் ஏஐ பூம். ஸோ அதாவது இப்போ பூம் ஆகிட்டு இருக்கிற ஏஐ இருக்கு இல்லையா, அதை டேப் பண்ற மாதிரி. டேப்பிங் அப்படின்னா மீனிங் என்னப்பா? ஸ்ட்ரைக் பண்ற மாதிரி, ப்ளோ அவுட் பண்ற மாதிரி டேப்பிங். ஓகே, ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா லைக் எப்படி சொல்றது, அதை ஹிட் பண்ற மாதிரி அவங்க வந்து அப்ளிகேஷன்ஸ் கொண்டு வராங்க. அப்போ சென்டென்ஸே கரெக்டாக தானே இருக்கு.
புரிஞ்சிச்சுல? இது மைக்ரோசாஃப்ட் சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்ட்டுக்கான வேர்பு ரோல்ஸ் அவுட்டு, அடுத்தது அப்ளிகேஷன்ஸ் ஆப்ஜெக்ட். சரியா? அப்போ இந்த வேர்புக்கான அட்வர்பா அக்ரெசிவ்லி இருக்கு. கரெக்ட். மைக்ரோசாஃப்ட் அக்ரெசிவா நிறைய அப்ளிகேஷன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. எதை எய்ம் பண்ணி? ஜென்ரேட் ஆயிட்டு இருக்க இப்போ புதுசா வந்துட்டு இருக்க ஏஐ வந்து டேப் பண்ற மாதிரி, அதை ஹிட் பண்ற மாதிரி. கரெக்டா தானே இருக்கு? அப்போ why should I pick 3 கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நோ இம்ப்ரூவ்மெண்ட் ரெக்கவயர்ட். தப்பாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் உள்ளே போய் செக்கே பண்ணணும். இது கரெக்டாக இருக்கு, உள்ளே செக்கே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆப்ஷன் E will be the right answer. கண்டிப்பா தமிழினியன் புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சுலப்பா? Good. நேச்சர் பவுண்டின்னு இருக்கு இல்லையா? அப்படின்னா என்னன்னா, இப்போ நேச்சர் வந்து நம்மளுக்கு நிறைய கொடுத்துருக்குல்ல, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ட்ரீஸ், பிளான்ஸ், அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்குல்ல, அதை தான் சொல்றாங்க. ஓகேவா? நேச்சர் நம்மளுக்கு அளித்த விஷயங்கள். ஓகேவா? நேச்சர் பவுண்டி இஸ் ஆல் டுகெதர். இது ஆல் டுகெதர் எப்படி கன்சிடர் பண்றாங்க? சிங்குலர் நவுனா தானே இருக்கு. ஓகேவா? இப்போ நேச்சர், நேச்சுரல் ரிசோர்சஸ், இந்த மாதிரி ப்ளூரல் நவுனா இருந்துச்சுன்னா அங்கே ஹேவ் போடலாம். பட் இங்கே நேச்சர் பவுண்டி அப்படின்னு சொல்லிட்டு சிங்குலராக தான் இருக்கு. அப்போ சிங்குலராக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ ஹேஸ் தான் போடணும். அப்போ நேச்சர் ஹேஸ் ஆஃபர்ட் அஸ் வாஸ்ட் அரே. ஓகே, இது கரெக்ட் தான். பட் வாஸ்ட் அரே வித் அ வைட் டைவர்சிட்டி. வாஸ்ட் அரேனா ஒன்றும் இல்லைப்பா, செட்டு. ஓகேவா? ஒவ்வொரு செட்டா ஆர்டர் வைஸ் அப்படி இருக்கிறது. நீங்க பாருங்க, சென்டென்ஸ் மட்டும் கரெக்டா இருந்தா போதாது, அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்றப்பையும் கரெக்டா இருக்கணும். அரேனா ஒன்றும் இல்லப்பா, லார்ஜ் கலெக்ஷன் ஆஃப் திங்ஸ். லார்ஜ் கலெக்ஷன் ஆஃப் திங்ஸ். ஓகேவா? நிறைய குரூப்பா இருக்கிறது. ஓகேவா? அப்போ நேச்சர் பவுண்டரி ஹஸ் ப்ரொவைடட் ஆர் ஆஃபர்ட் அஸ் வாஸ்ட் அரே ஆஃப் திங்ஸ் இருக்கலாம், அரே ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்கலாம். அரே ஆஃப் ரிசோர்சஸ், அரே ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ். ஏன்னா அரே ஆஃப் வாட் அப்படின்ற மீனிங் இருக்கும்ல. என்ன வாஸ்ட் அரே ஆஃப் என்ன? வாஸ்ட் அரே ஆஃப் வாட்? இப்போ ப்ரொவைட்ஸ் வாஸ்ட் அரே இங்கே வித் இல்லாமல் ஆஃப் இருந்துச்சுன்னா கரெக்ட். ஏன்னா வாஸ்ட் அரே ஆஃப் வைட் டைவர்சிட்டி ஆஃப் பிளான்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா கரெக்ட். ஏன்னா வாஸ்ட் குரூப்பாக இருக்கிறது, நிறைய குரூப் ஆஃப் வைட் டைவர்சிட்டி ஆஃப் பிளான்ஸ் இருக்கு அப்படின்னா கரெக்ட். அப்போ ஏன் வராது, இது 1 வராது. சரியா? புரியுதாப்பா? ஏன்னா இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா அரேன்ற வார்த்தை எப்படிலாம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ அரே அப்படின்னாலே லைக் நம்ம பார்க்குறப்போ வந்து ஒரு ஆர்டராக வந்து ஒரு குரூப்பாக ஸ்டோர் பண்ணியிருக்கிறது, கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸை தான் நம்ம அரே அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, ஃபைன். இப்போ ஒரு சென்டென்ஸில் நம்ம அரேவை நம்ம எப்படி ஒரு 2-3 சென்டென்ஸ் வச்சு நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், there is a fabulous or there is a lavish array of food on the table. ஓகேவா? அப்போ பயங்கர அது இதுன்னு சொல்லிட்டு அரே ஆஃப் ஃபுட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செட்டாக வெஜ்ஜு நான்வெஜ்ஜு அப்படின்னு சொல்லி செட்டாக இருக்கு அப்படின்ற மீனிங். அப்போ அரே ஆஃப் கூட நம்மளுக்கு போகும். அப்போ இது வராது. நேச்சர் கிவ் ஹியூமனிட்டி. நேச்சர் வந்து கேவ் ஹியூமனிட்டின்னு இருக்கும். நேச்சர் வந்து நம்மளுக்கு மனிதாபிமானம் அந்த மாதிரி ஹியூமனிட்டியை பற்றி சொல்லி தருதுன்னு சொல்கிறாங்க. பட் இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் மாறி இருக்குது. அப்போ நேச்சர்ஸ் பவுண்டி, நேச்சரினுடைய பவுண்டி ஹேஸ் ப்ரொவைடட் ஹியூமன்ஸ் வித் சூப்பர். ஹியூமன்ஸுக்கு என்ன கொடுக்குது? அப்போ இது இந்த வித்ன்ற ப்ரப்போசிஷன் கூட ஒத்து போகுது. ஸோ அஃப்கோர்ஸ் ஒன்லி 3 will be the right answer. ஆப்ஷன் சி. குட். யார் 3 போட்டிருக்கீங்க? சுபா, முத்து பிரசாத், குட். பூமி, புரிஞ்சிருச்சா? எஸ். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்கும். இந்த 3மே ஒரே இந்த சென்டென்சஸில் ஃபிக்ஸ் ஆகணும். எது கரெக்ட் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். 3 இருக்கு. இந்த 3லையுமே வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் வேர்ட் கரெக்டாக இருக்கும். அது எது அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்.
பவுண்டி ஆஃப் நேச்சர்ஸ் பவுண்டி ரெண்டுமே சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு செகண்ட், இந்தியன் பீப்புள்னு சொல்கிறோம், அதே இது வந்து பீப்புள் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம், இந்தியாஸ் பாப்புலேஷன்னு சொல்கிறோம், பாப்புலேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம். அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ரெண்டுமே சொல்லலாம். பட் கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் அதை இன்னொரு கரெக்டான வார்த்தைனால நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அடுத்தது, த கோச் டேஷ் அ டீம் with impassioned speech urging them to play their best match in fun. ஓகே, இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. கரெக்டாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோச் வந்து அவங்களுடைய பயங்கரமான ஸ்பீச்னால பிளேயர்ஸை வந்து ஃபைனல் மேட்ச்க்கு வந்து விளையாட வைக்க தயார்படுத்துகிறாரு. அடுத்தது கம்யூனிட்டி லீடர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே நீங்கள் க்ளீன் பண்ண இந்த நெய்பர்ஹுட்டை வந்து பக்கத்தில் இருக்க சுற்றி பத்தத்தை க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு வாலண்டியர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க ஏதோ ஒன்று. இந்த அட்ரஸ் டைரக்டர் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸை என்ன சொல்கிறாருன்னா, நியூ சேஞ்சஸ் எல்லாம் வந்து எம்ப்ரேஸ் பண்ணிக்கோங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க, காமன் கோல் நேராக போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே பாசிட்டிவாக இருக்குது. அப்போ பாசிட்டிவான வார்த்தை தான் நம்மளுக்கு வரணும். ஓகேவா, பாசிட்டிவான வார்த்தை தான் வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அசார்ட்டட். அசார்ட்டட் அப்படின்னா என்னென்னா மிக்ஸ்டு. இப்போ அசார்ட்டட் ஸ்வீட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ நம்ம ஸ்வீட் கடைக்கெலாம் போனோம்னா அசார்ட்டட் ஸ்வீட்ஸ், அப்போ மிக்ஸ்டு ஸ்வீட்ஸ், மிக்சட் ஸ்வீட்ஸ், அப்போ இது நம்மளுக்கு வராது. எக்ஸாஸ்டட்னா என்னது, டயர்ட் ஆகிடுறது. டிஸ்கரேஜ்னா என்னது, என்கரேஜ்க்கு ஆப்போசிட்டு. அப்போ இது வந்து நெகட்டிவான வார்த்தை கண்டிப்பாக வராதுன்றது நம்மளுக்கு தெரியும். எக்ஸார்ட்டட் அப்படின்னா தான் அர்ஜ் பண்ணுறது, என்கரேஜ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ சம்திங் யாரையோ வந்து நீங்கள் வந்து துரிதப்படுத்துறீங்க அப்படின்னாலோ இல்லை என்கரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னாலோ அதுக்கு எக்ஸார்ட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எக்ஸார்ட்டட் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ரைட் தேர் எக்ஸாம் வெல், அப்போ ஐ அர்ஜ்ட் தேம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இம்ப்யூடென்ட் அப்படின்னா வந்து ரொம்ப ரூடாக இருக்கிறது. ஓகேவா, ரொம்ப ரூடாக இருக்கிறது அப்படின்ற மீனிங். அப்போ அதுவும் வராது. ஸோ அஃப்கோர்ஸ் ஆப்ஷன் டி, எக்ஸார்ட்டட் will be the right answer. எக்ஸார்ட்டட். ஓகேவா, அசார்ட்டட் அப்படின்னா மிக்ஸ்டு. ஒரு டைம் திருப்பி ரிவைஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ்டு, எக்ஸாஸ்டட்னா டயர்ட், என்கரேஜ்டு தெரியும். எக்ஸார்ட்டட் அப்படின்னா அர்ஜ் பண்ணுறது, என்கரேஜ் பண்ணுறது, பாசிட்டிவாக அர்ஜ் பண்ணுறது, என்கரேஜ் பண்ணுறது, COURAGE. ஓகே, என்கரேஜ் பண்ணுறது. இம்ப்யூடென்ட்னா ரொம்ப ரூடாக இருக்கிறது, பொலைட்டாக இல்லாமல், ஓகேவா, ரூடாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் அன் இம்ப்யூடென்ட் பர்சன் அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்தது போடலாமா? இன்க்யூபெண்ட்டே இங்கே இல்லையே. இன்க்யூபெண்ட்னா அது வேற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை குறிக்கிறதுக்கு தான் இன்க்யூபெண்ட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ யாரோ ஒருத்தர் கரண்ட்டாக ஆஃபீஸில் இருக்காரு, ப்ரெசண்ட்டாக ஏதோ ஒரு பதவி வகிக்கிறாரு அப்படின்னா இன்க்யூபெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹி இஸ் தி இன்க்யூபெண்ட் கவர்னர். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், இப்போ ஹி இஸ் த இன்க்யூபெண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆர் இன்க்யூபெண்ட் பிரசிடென்ட் ஆர் இன்க்யூபெண்ட் கவர்னர், இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்து வாங்க. சரி, இப்போ உங்களுக்கு மீனிங் தரல அப்படின்னா அதுக்கு நான் மீனிங் சொல்லிடுறேன். அடுத்து உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். நம்ம அடுத்து வந்து ஒரு டைம் வந்து கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு மீனிங்ஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிடுறேன். தயவு செஞ்சு நோட்டு பெண்ணோட வாங்க இங்கிலீஷ் கிளாஸ்க்கு வரப்போ. அப்போ தான் நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒன்ஸ் எக்ஸாம்க்கு முன்னாடி உங்களுக்கு எப்படியாவது ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இன்க்யூட்டியஸ். ஸோ இனிக்விட்டஸ். ஸோ இனிக்விட்டஸ் அப்படின்னா என்னென்னா அன்ஃபேர்ன்னு சொல்லலாம். அன்ஃபேர் இல்லை ராங், தப்பான ஒரு விஷயம், இது எல்லாத்தையுமே சொல்லலாம். ஓகேவா? ப்ராடிகல் அப்படின்றதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்ஃபுல்னஸ். ஓகேவா? சம்திங் வந்து நீங்கள் ஏதோ விஷயத்த நீங்கள் அப்படியே வேஸ்ட் பண்ணுறீங்க, அதை பற்றி பெருசாக வந்து ஒரு முக்கியத்துவம் தர வேண்டிய விஷயம், பட் நீங்கள் வந்து அதை வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மீனிங்கில். ஓகேவா? ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரிசோர்ஸஸ் எல்லாம் வந்து வேஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறது, ஸ்பெண்டிங் மணி இல்லை ரிசோர்ஸஸ், இது எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் கரெக்டாக செலவு பண்ணாமல் வேஸ்ட் பண்ணுறது. ப்ராலிஃபிகேட். ப்ராலிஃபிகேட் ஒரு நிமிஷம். ப்ராஃபில்கேட். அப்படின்னு ப்ராஃப்ளிகேட். சாரி. ப்ராஃப்ளிகேட். எஸ், ப்ராஃப்ளிகேட்.
ப்ரொஃப்ளிகேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு மீனிங் தரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட்டாக ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணிடுறது, ப்ராடிகல் மாதிரியே வேஸ்ட்ஃபுல்லாக பயன்படுத்திடுறது. அண்ட் அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு எத்திக்கலி மாரலி ராங் அப்படின்ற மீனிங்கும் வரும். ஓகேவா? ப்ராஃப்ளிகேட் அப்படின்றது ரெண்டுமே வரும். ப்ராஃப்ளிகேட் அப்படின்றது இது ரெண்டுமே வரும். அதாவது எத்திக்கலா மாரலி ராங், எத்திக்கலி ஆர் மாரலி ராங் இது ரெண்டு மீனிங்குமே வரும். விக்கெட்னா உங்களுக்கு தெரியும். விக்கெட்னா என்னது? ரொம்ப ஈவிலாக இருக்கக்கூடியதுன்ற மீனிங். லாவிஷ்னா அப்படியே தாட்டாக செலவு பண்ணுறது, அதுதான் லாவிஷ்ன்னு சொல்லுவோம். இப்போ தெளிவாக பாருங்க, இது எல்லாமே ஒன்னோட ஒன்று கொஞ்சம் சிமிலர் மீனிங் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் the billionaire was known for his lavish spending habits சொல்லலாம். profligate spending habits சொல்லலாம். prodigal சொல்லலாம். ஸோ இந்த மூணுமே சொல்லலாம். ஏன்னா அவர் லாவிஷாக காரு எக்ஸாட்டிக் கார்ட்ஸில் சென்ட் பண்ணுறாரு. அப்போ அது மாரலாக எத்திக்கலாக ராங்கெல்லாம் கிடையாது, ஆனால் வேஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அப்போ என்னென்ன வரலாம்? பி வரலாம், சி வரலாம், அண்ட் இ வரலாம். இந்த மூணுமே வரலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில். செகண்ட் ஒன் பாருங்க. critics accuse the government of dash use of taxpayers money. ஆனால் இங்கே கிரிட்டிக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டாக்ஸ் பேயர் மணியை கவர்மெண்ட் தப்பாக யூஸ் பண்ணுறாங்க, மாரலி எத்திக்கலி ராங்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிக்ஸ் அக்யூஸ் பண்ணுறாங்க, குற்றம் சாட்டுறாங்க. அப்படின்னா அது எத்திக்கலி ராங்காக இருந்தால் நம்ம குற்றம் சாட்டுவோம். கரெக்டாக? அப்போ எத்திக்கலி ராங்காக இருக்கிறதுக்கான வார்த்தை எது? Yes, very good. Profligate use of taxpayers money. இங்க C கரெக்டா இருக்கு. இருந்தாலும் அடுத்தது பாருங்க. ஏன்னா இங்க ஏன் வெறும் வேஸ்ட்ஃபுல்லோ லாவிஷோ நம்ம போட மாட்டோம் அப்படின்னா இது ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட், கவர்மெண்ட்டை குறிக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஸோ அங்க பாத்தீங்கன்னா தன்னோட மணியை ஸ்பெண்ட் பண்ணா அது லாவிஷ்னு சொல்லுவோம். கரெக்டா? நம்மளோட ஸ்பெண்ட் பண்ணோம்னா லாவிஷ்னு சொல்லுவோம். அடுத்தவன் காசு எடுத்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா அது எத்திக்கலி மாரலி ராங் தானே, தவறான விஷயம் தானே. அதனால இங்க சி. அடுத்தது 3ல பார்ப்போம். எம்ப்ரேசிங் டிஸ்கவரி அண்ட் திங்கிங் வித் நேச்சர் டஸ் நாட் mean turning a neglectful dash eye to the externalities lie left in the wake of innovation. Super. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம நிறைய டிஸ்கவரி, அடுத்து புதுசாக நேச்சரை பற்றி நிறையா விஷயங்கள் இது பண்ணி அதெல்லாம் நினைக்கிறோம், அதெல்லாம் எம்ப்ரேஸ் பண்ணுறோம், புதுசான கண்டுபிடிப்புகள்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ரேஸ் பண்ணுறோம். ஆனால் அதே சமயத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா டேர்னிங் அ நெக்லெக்ட்ஃபுல் டேஷ். என்ன மாதிரியான எஸ் ரைட். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ராஃப்ளிகேட் வரும். ஏன்னா என்ன மாதிரி நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக மாரலி எத்திக்கலாக நம்ம நடந்துக்கிறது கிடையாது. நம்ம அங்கே நெக்லெக்ட்ஃபுல்லான ப்ராஃப்ளிகேட் ஆன குணத்தோட நம்ம நடந்துக்கிறோம். இந்த இன்னோவேஷனை நம்ம எம்ப்ரேஸ் பண்ணுற இந்த டைம் பீரியட்ல நேச்சருக்கு எதிராக நம்ம எப்படி இருக்கோம்? எத்திக்கலாக ராங்காக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஸோ 3 நம்மளுக்கு ஆப்ஷன் சி கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். புரிஞ்சுதா? இது எல்லாமே எஸ் கோபாலகிருஷ்ணன் சொன்ன மாதிரி மீனிங் தெரியாமல் இந்த இதை நம்ம போடவே முடியாது. நான் அதனால தான் பென் நோட் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்ஸ் நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்பப்போ படிக்கணும்னு கூட அவசியம் இல்லையா? சும்மா கண்ணில் பாருங்க. அப்பப்போ நீங்கள் கண்ணில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய ரிமெம்பர் ஆகும். நெக்ஸ்ட் ப்ராஃப்ளிகேட் அப்படின்றது அட்ஜெக்டிவ். அங்கே இருக்கிற எல்லாமே அட்ஜெக்டிவ் தான். லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு இருக்கு இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று ப்ராடிகல் நம்ம பார்த்தோம். எல்லாமே நம்மளுக்கு அட்ஜெக்டிவ் கீழே வரும்.
அட்ஜெக்டிவ் தான் நம்மளால அந்த இடத்துல போடவே முடியும்ப்பா. இப்போ பாருங்க, winning the lottery was just a dash, flukeன்னு சொல்லலாம், miracle சொல்லலாம். ஃப்ளங்க் அப்படின்னா அது வேற வேர்டு, அதுக்கும் இதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை. ஆக்சுவலி ஃப்ளங்க் அப்படின்ற வார்த்தை நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளங்க்டுன்னெலாம் சொல்லுவோம். லைக் ஒரு ஸ்டாண்டர்டை வந்து ரீச் பண்ணுறத தவறிடுறது, அதை ஃப்ளங்க் அப்படின்னு சொல்லலாம். ஃபெயில் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஃபெயில் ஆகிடுறது, அதை நம்ம சொல்லலாம். ப்ராடஜி அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு பர்சனை குறிக்கிறது, ஹீஸ் அ கிரேட் ப்ராடஜி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது எக்ஸப்ஷனலான குவாலிட்டிஸு, எபிலிட்டிஸ், அதாவது நார்மலாக இருக்கிற ஹியூமன் பீயிங்கை விட வந்து எக்ஸப்ஷனலாக. இப்போ இந்த ஹியூமன் கேல்குலேட்டர்லாம் சொல்கிறோம். ஒரு சிலரை பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பார்த்தீங்கன்னா பயங்கர சயின்ஸில் வந்து கை தேர்ந்தவர்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஓகேவா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்கள்ல. ஸோ நார்மலாக இருக்கிறத காட்டிலும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி யங் பர்சன்ஸை நம்ம குறிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடிஜின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃபைன். ஜீனியஸ்ன்னு சொல்லலாம் ப்ராடிஜி அப்படின்னா. ஸ்பெக்டிக்கல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி ஸ்பெக்டக்கிள்ஸ் வேற. ஸ்பெக்டக்கிள்ஸ் தான் நம்ம எப்பயுமே எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்ணாடிக்கு. ஓகேவா, கண்ணாடிக்கும் நீங்கள் எப்பயுமே ஸ்பெக்டக்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணணும், ஸ்பெக்டக்கிள் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஸ்பெக்டக்கிள்ன்ற மீனிங் வேற. ஸோ இதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ், ஸ்பெக்டக்கிள், டிஸ்பிளே, ஷோ. ஃபார் எக்ஸாம்பிள், this dance competition is a very good spectacle. It's a very good show அப்படின்ற மீனிங். இது எல்லாருக்குமே கரெக்டாக நீங்கள் போட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல, நல்லா பாருங்கள். ஸோ வின்னிங் அ லாட்ரி ஒன்று, ஃப்ளூக், மிரக்கல், இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் வரும். ரெண்டு ஏஓ பிஓ வரும். த biologist was excited to discover that strange pattern on dolphin's tail was actually a unique fluke. ஃப்ளூக்னா என்னன்னாப்பா, அந்த டால்ஃபின் இருக்கு இல்லையா, அந்த டால்ஃபினில் இருக்கக்கூடிய ஒரு டாலான ஃபின்னு, அதை குறிக்கிறதுக்கு தான் வந்து இதை ஃப்ளூக்குன்ற வார்த்தையை சொல்லுவாங்க. ஓகேவா, இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. யாரோ அப்போ அதை சொன்னாங்களே, மீனிங் தெரிஞ்சாதான் பண்ண முடியும். எல்லாத்தையுமே மீனிங் தெரிஞ்சாதான் பண்ண முடியும்ப்பா. ஓகேவா, அதாவது இப்போ இது இருக்குல்ல, இந்த மீன் இருக்குன்னா இந்த ஃபின்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபின்னு, இந்த மாதிரி வந்து அந்த டால்ஃபின்ஸ்க்கு வந்து இருக்கக்கூடிய அந்த ஃபின்ஸ் டாலாக இருக்குன்னா அதை வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு ஃப்ளூக் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வச்சே ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டுன்ட்டு. their team victory in final seconds of the game was considered a fluke. ஸோ அவங்க டீம் திடீர்னு வின் பண்ணிட்டாங்க, அது வந்து ஒரு ஃப்ளூக்காக கன்சிடர் பண்ணப்படுது. சூப்பர். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ. இது வந்து நீங்கள் ஆப்ஷன் ஏ 1 and 3 வச்சு ஈஸியாக பண்ணலாம். பட் அந்த 2 வந்து தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் பெட்டர். இப்போது தெரிஞ்சுக்கோங்க. சரி, இது வந்து எரர் ஸ்பாட்டிங்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. டக் 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 டக்னு வரீங்க. The recent spike in oil prices has led to has led to கரெக்டா? எஸ், ஏன்னா ரீசன்ட் ஸ்பைக் இதுதான் சப்ஜெக்ட். அப்போ has led கரெக்ட் தான். has led to increased, led to what, எதற்கு நேராக வழிவகுக்குது. has ledன்றது verb, to what, so to ப்ரப்போசிஷனுக்கான ஆப்ஜெக்ட். அப்போ நவுனாக தான் வரணும் ஃபுல்லாக. இன்க்ரீஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஐஓஎன் நவுனு, இதுக்கான அட்ஜெக்டிவ் கரெக்டு. இங்கே காசு, ஸோ நவுனு இதுக்கான அட்ஜெக்டிவ் இது கரெக்டு. அண்ட் ஹையர் இன்ஃப்ளேஷன் ரேட், சூப்பர், இதுவும் கரெக்டு தான். அட்ஜெக்டிவ் நவுனு கரெக்டு. விச் ஹேஸ் அஃபெக்டட், இது நல்லா பாருங்கள், எதை குறிக்குது? increased transportation rates and high inflation rates. இந்த ரெண்டு நவுன் இருக்கு. அப்போ இந்த ரெண்டு நவுனை குறிக்கிறதற்கு தான் இந்த விச்ன்ற என்னது ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோம். இந்த விச்ன்றது இது ரெண்டையுமே குறிக்குது, முன்னாடி இருக்க ரெண்டையுமே. அப்போ கமா பக்கத்தில் விச் இருக்குது, அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறத குறிக்குது. அதாவது முன்னாடி என்ன பற்றி பேசுகிறோமோ, எதை பற்றி பேசுகிறோமோ அதை குறிக்கக்கூடிய ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தான் அது. அப்போ ரெண்டு நவுன்ஸ் இருக்குது. அப்போ ஹேவ் அஃபெக்டட் த பர்ச்சேசிங் பவர்னு வந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன் டி ரைட்.
ஸோ நீங்கள் டார்கெட் பேங்கிங் அப்படின்ற டார்கெட் பேங்க் அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் இதுக்கு முந்தி ஒரு 3 இயர்ஸாக வந்து கம்ப்ளீட்டாக நம்ம சோர்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணி கிளியர் பண்ணவங்க எக்கச்சக்கமாக இருக்காங்க. ஸோ A to Z பேங்கிங் இங்கிலீஷ் அப்படின்ற கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும். வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க, ஒர்த்தாக இருக்கும் மக்களே. The documentary which received critical acclaim. Okay, documentary அதாவது critically வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லி பாராட்டு பெற்ற டாக்குமெண்ட்ரி எக்ஸ்ப்ளோர்ஸ் எதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுதுன்னா the challenges faced by farmers ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. எந்த மாதிரி ஏரியாஸ்லனா drought prone regionsல. ஓகே, emphasizing on the needs for sustainable practice and agriculture. கரெக்டா? ஆமாப்பா, 2 நவுன் 2 சப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ப்ளூரல் தானே, ப்ளூரல்னாலே ஹேவ் தானே வரும் கோபாலகிருஷ்ணன். இது ஒரு முக்கியமான ஒன்றுப்பா. இதுக்கு நான் பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸ்லேயே போட்டிருப்பேன் இந்த கான்செப்டை. ட்ரான்சிட்டிவ் யூடியூப்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா அந்த வேர்ப் பக்கத்தில் ஆப்ஜெக்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஐ பாட் அ பென். அப்போ இங்கே நல்லா பாருங்க, ஐ சப்ஜெக்ட், பாட்ன்றது வேர்பு, பென்ன்றது ஆப்ஜெக்ட். கரெக்டா? அப்போ இங்கே என்ன இருக்கு? ஆப்ஜெக்ட் இருக்கு. அப்போ இந்த வேர்ப் வந்து டிரான்சிட்டிவ் வேர்ப்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷீ ஸ்மைல்டு அட் மீ. அப்போ ஷீ சப்ஜெக்ட், ஸ்மைல்டுன்றது வேர்பு, அட்டுன்றது ப்ரப்போசிஷன். இது ப்ரப்போசிஷனுக்கான ஆப்ஜெக்ட் தான் மீன்றது. சரியா? அப்போ இந்த இடத்துல வேர்ப் பக்கத்தில் டைரெக்டாக நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் இல்லை. அப்போ இந்த ஸ்மைல்டு எந்த கேஸில் பார்த்தீங்கன்னாலும் இன்ட்ரான்சிட்டிவாக தான் வரும். ஏன்னா அது பக்கத்தில் ஆப்ஜெக்ட் எடுத்துக்காது. சரியா? அப்போ இது இன்னொரு சில வேர்ப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ ஸ்டாப்டு த கார். The car stopped. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஷீ சப்ஜெக்ட், ஸ்டாப்டு வேர்பு, த கார் ஆப்ஜெக்ட். சரியா? the car சப்ஜெக்ட், ஸ்டாப்டு வேர்பு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் ஷீ ஸ்டாப்டு த கார், ஸ்டாப்டு பக்கத்தில் ஆப்ஜெக்ட் கார் இருக்குது, அதனால இந்த ஸ்டாப்டு டிரான்சிட்டிவ் வேர்பாக வருது. அண்ட் இதே மாதிரி இந்த இடத்துல இந்த கார் ஸ்டாப்டு பக்கத்தில் எந்த ஒரு ஆப்ஜெக்டும் இல்லை, கார் சப்ஜெக்டாக இருக்குது, ஸ்டாப்டு ஆப்ஜெக்ட் வேர்பாக இருக்குது. அப்போ இது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். அப்போ ஒரு வேர்பே டிரான்சிட்டிவாகவும் ஆக்ட் ஆகலாம், இன்ட்ரான்சிட்டிவாகவும் ஆக்ட் ஆகலாம். எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாப் மாதிரியான வார்த்தைகள். பட் ஒரு சில வார்த்தைகள் எப்போவுமே இன்ட்ரான்சிட்டிவாக இருக்கும். எப்படி? இந்த ஸ்மைல்டு மாதிரி. அதே மாதிரி ஒரு சில வார்த்தைகள் எப்பயுமே டிரான்சிட்டிவாக இருக்கும். எந்த வார்த்தை மாதிரி? ஐ பாட் இல்லை கேவ் இந்த மாதிரி. ஏன்னா கேவ்னா யாருக்கு கொடுத்தேன் இல்லை என்ன கொடுத்தேன்னு ஏதோ ஒன்று வரணும் அடுத்து. கரெக்டா? அப்போ அது எப்பயுமே ஆப்ஜெக்ட் கூட தான் வரும். அதனால அந்த கேவ்ன்ற வார்த்தைலாம் எப்பயுமே டிரான்சிட்டிவாக வரும். புரியுதா? அப்போ அதே மாதிரி தான் இப்போ தெளிவாக பாருங்க, இங்கே எம்பசைஸ் அப்படின்ற வார்த்தையும், எம்பசைஸ் வேற எம்பசிஸ் வேற, எம்பசைஸ் அப்படின்ற வேர்பும் என்ன வேர்ப் அப்படின்னா டிரான்சிட்டிவ் வேர்ப். அப்போ இந்த எம்பசைஸ் கூட டைரக்டா என்ன வரணும்? ஆப்ஜெக்ட் வரணும். ஆப்ஜெக்ட்னா என்னது? ஒரு நவுன் வரலாம், இல்லை ப்ரொனவுன் வரலாம். ஓகே, ஒரு நவுனோ இல்லை ப்ரொனவுனோ வரலாம். ஓகேவா? அப்போ இங்கே பாருங்க, எம்பசைஸ் ஆன் இருக்கு. ஆன்னா ப்ரப்போசிஷன் வருது. ப்ரப்போசிஷன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கிறது ப்ரப்போசிஷனுக்கான ஆப்ஜெக்டாக மாறிடும். எனக்கு எம்பசைஸ்ன்றது என்னது? எஸ், டிரான்சிட்டிவ் வேர்ப்னு தெரியும். அப்போ எம்பசைசிங் த நீட், எம்பசைசிங் வாட்ன்ற கேள்விக்கு பதில் தருது. தி நீட் அப்படின்னோடனே எல்லாரும் நீடுன்றது வேர்புன்னு நினச்சிக்காதீங்க. நீடுன்றது வேர்பாகவும் யூஸ் பண்ணலாம், நவுனாகவும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ நீட் அ சாக்லேட் அப்படின்னா ஐ சப்ஜெக்ட், நீடுன்றது வேர்பு. சரியா? அதே மாதிரி ஐ நீட் அ சாக்லேட்ன்றது ஆப்ஜெக்டாக இருக்கு. இதே இது ஃபார் எக்ஸாம்பிள் த நீட் ஃபார் water is increasing day by day. அப்போ இங்கே the need subject noun. ஓகேவா? subject for preposition, வாட்ன்றது prepositionக்கான ஆப்ஜெக்ட். அப்போ இங்கே சப்ஜெக்ட் பிளேஸ்ல நீட் வருதுன்னா தேவையை டினோட் பண்ணுது. அப்போ இது நவுனா இருக்கு. புரிஞ்சுதா?
புரிஞ்சுதாப்பா? எஸ், புரிஞ்சுதா? எஸ், தாராளமாக வரலாம். ஆஃப்டர் verb pronoun வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், I gave her a pen. I gave her a pen. வருதில்ல, gave subject, her, gave verb, I subject, gave verb, herன்றது pronoun வருதில்ல, தாராளமாக வரலாம். இது புரிஞ்சிச்சுலப்பா? அப்போ எம்ஃபசைஸ் எப்போவுமே ஆன் கூட வராது. ஆனால் தெளிவாக தயவு செஞ்சு அதான் நோட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். நோட் வச்சுக்கோங்க, இதை நோட் மட்டும் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. எம்ஃபசைஸ் எது கூட வராது? வேர்பாக வந்துச்சுன்னா ஆன் கூட வராது, ஏன்னா அது டிரான்சிட்டிவ் வேர்ப். பட் இதே எம்ஃபசைஸை நவுனாக வரலாம். அது எப்படின்னா எம்ஃபசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதாப்பா? அப்போ ஆன் கூட வரலாம், ஏன்னா அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா எம்ஃபசிஸ் ஆன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அது எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா அது நவுன் கூட வருது, சரியா? அப்போ எனக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னேன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், the committee puts a lot of emphasis on teaching. அப்போ இங்கே பாருங்க, committee subject puts verb a lot of emphasis. என்ன போடுறாங்க? what they put, emphasis. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எதை குறிக்குது? இது எந்த பிளேஸில் வருது? a lot ofன்றது adjective. இந்த adjective, இது emphasis-ன்றது noun, கரெக்டா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நவுனாக வருது. நவுன் கூட வர்றப்ப ஆன் போடலாம். ஓகே, ஃபைன். புரிஞ்சிச்சுலப்பா? எம்ஃபசைஸ் verb, எம்ஃபசைஸ்னா ஒன்றும் இல்லை, இம்பார்ட்டன்ஸ் மீன்ஸ் டெய்லி யூடியூப்பில் கொண்டு வாங்க. இந்த ஆஃப்லைனில் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கியா? முடிச்சுட்டு டெய்லி கொண்டு வரேன், சரியாப்பா? புரிஞ்சிருச்சுல? அப்போ இங்கே என்ன வரக்கூடாது? ஆன் வரக்கூடாது. ஆப்ஷன் டியில் எரர் இருக்கு. இந்த மெயின்ஸ் கொஷின் வச்சா ஒரு கொஷனுக்கே எவ்வளோ நேரம் ஆயிடுதுன்னே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அது வாட்டுக்கு நேரம் போயிட்டே இருக்கு. Next question. The rapid growth of urban population, subject, noun of noun. Okay. அப்போ growth, rapid growth தான் subject. So has verb கரெக்டாக தான் இருக்கு. Has put significant pressure on. So என்ன பண்ணுது? Has put. Has பக்கத்தில் has plus V3. அப்போ புட்டுன்றது V1-ம் புட்டு தான், V2-ம் புட்டு தான், V3-யும் புட்டு தான். அப்போ புட்டு கரெக்டு தான், சரியா? அதனால் இது கரெக்டாக தான் இருக்குது. இது பிரச்சனை கிடையாது. அடுத்து என்ன எரர்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா? அடுத்தது ஆன், ப்ரெஷர் ஆன். எதில் ப்ரெஷர் இருக்குது? ப்ரெஷர் போடுது ஹவுசிங் மார்க்கெட்ஸ். ஓகே, ஹவுசிங் மார்க்கெட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரெண்டுமே நவுன் கனெக்ட் பண்ணுது, கரெக்டாக தான் இருக்குது. லீடிங் டு, எதற்கு நேராக வழிவகுக்குது? ரைசிங் ப்ராப்பர்ட்டி ப்ரைசஸ் நவுனு, ரைசிங்ன்றது என்னது? அட்ஜெக்டிவ். ஓகே, இதை குறிக்கிற அட்ஜெக்டிவாக இருக்குது. அடுத்த அண்ட் இன்க்ரீஸ்டு டிமாண்ட் ஃபார் பப்ளிக் சர்வீசஸ். இப்போ எனக்கு தெரியும் நிறையா பேர் இங்கே இன்க்ரீஸிங்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதை ஏன் இன்க்ரீஸிங்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஆண்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பேரலலிசம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு சொல்லுவீங்க. அதாவது ஆண்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கண்டிப்பாக பேரலலிசம் இருக்கணும். ஆனால் எப்படி இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஐஎன்ஜி வேர்ப் ஃபார்ம் வந்துச்சுன்னா, வேர்ப் ஃபார்ம் ஃபார் எக்ஸாம்பிள், ஷி இஸ் பிளேயிங், ரன்னிங் அண்ட் டான்சிங். அப்போ இது எல்லாமே என்னவா இருக்கு? வேர்பா இருக்கு. அப்போ வேர்பா இருந்துச்சுன்னா ஐஎன்ஜில வரணும். ஒன்று பிளேயிங், ரன்னிங் அண்ட் டான்ஸ்டுன்னு வரக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், கரெக்டா? அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இது வேர்புன்னு நிறைய பேர் நினைச்சிட்டீங்க, சரியா? நல்லா பாருங்க, லீடிங் டுன்றது தான் எதற்கு நேராக வழி வகுக்குது அப்படின்ற மீனிங். ஓகே, ஸோ லீடிங் டு வேர்ப். ஸோ இங்கே இது நவுனா இருக்கு. ப்ராப்பர்ட்டி ப்ரைசஸ்ன்றது ஒரு நவுன். இந்த நவுனை குறிக்கக்கூடிய அட்ஜெக்டிவா இருக்கு ரைசிங்.
அப்ப adjective plus noun எதுக்கு முன்னாடி இருக்கு andக்கு முன்னாடி இருக்கு and அதே மாதிரி andக்கு பின்னாடி என்ன இருக்கு increased demand demandன்றது noun increased அப்படின்றது என்னது adjective இருக்கு அப்ப adjective plus noun இருக்கு அப்ப correct adjective தானே யூஸ் பண்ணணும் okay and leading to rising property prices அது எதற்கு நேராக வழிவகுக்குது அப்படினா property prices increase ஆயிட்டு இருக்கு அதற்கு நேராகவும் and மக்களிடையே அதற்கான டிமாண்ட் அதிகரித்தது ஓகேவா அதிகரிக்கப்பட்ட டிமாண்ட் மக்களிடையே பாத்தீங்க அப்படினா அதிகமா இருக்கக்கூடிய டிமாண்ட் புரிஞ்சிச்சா ஏனா leading to 2 plus v1 ஐயம்மா யோ தங்கங்களா இங்கே கொஞ்சம்ப்பா நீங்கள் தயவு செஞ்சு ஃப்ரேசல் verb கான்செப்ட் நான் A to Z பேங்கிங் இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கேன் செக் பண்ணிக்கோங்கப்பா லீடிங் டூயா இங்கே பாருங்க இந்த டூன்றது தனியாக இல்லை தடி இங்கே வாங்க இப்போ ஒரு பெரிய கிராமர் கான்செப்டே நடத்தணும் சரி இது ஒரு வேளை நிறையா பேருக்கு டவுட்டாக இருக்கலாம் அதனால நான் சொல்லி தந்துடுறேன் சரியா தயவு செஞ்சு தெளிவாக பாருங்க ஓகேவா இங்கே லீடிங் டூன்றது என்ன வார்த்தைன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஓகேவா ஆக்சுவலாக லீடிங்கிறது அட்ஜெக்டிவ் சரியா லீடிங் டூ ஓகே ஸோ இங்கே லீடிங் டூன் இருக்கா இங்கே ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் நவுனு ஓகேவா நவுன் ஆஃப் நவுனு இது ஹேஸ் புட் அ சிக்னிஃபிகண்ட் ப்ரெஷர் ஆன் ஹவுசிங் மார்க்கெட்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதோடைய முடிஞ்சிருச்சு சரியா இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு அடுத்து இன்னொரு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது சப்ஜெக்ட் அதே தான் முன்னாடி இருக்கிற சப்ஜெக்ட் அதே தான் ஓகேவா ஸோ இது எதற்கு நேராக வழிவகுக்குது என்றால் லீடிங் டு இல்லை லீட் டு அப்படின்றது இங்கே ஒரு ஃப்ரேசல் வேர்ப் ரைட் இது சேர்த்து தான் நம்ம சொல்லணும் லீடிங் டு அப்படின்றது ஓகே இல்லை ரிசல்ட்ஸ் டு அப்படின்ற மீனிங் lead to or leading to அப்படின்றது results அப்படின்ற மீனிங் ஓகே ரிசல்ட் எது ஃப்ரேசல் verb இது ஒரு ஃப்ரேசல் verb சரியா இப்போ இந்த lead to மொத்தமாக சேர்த்தே ஃப்ரேசல் verb தான் இப்போ to வந்திருந்துச்சுன்னா அப்போ ஃப்ரேசல் verb கூட வர்ற இந்த டூவை என்னவா கன்சிடர் பண்ணுவோம்னா ப்ரப்போசிஷனாக தான் கன்சிடர் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து turn around turn off break through break across இப்போ இந்த மாதிரி தான் turn around turn off break through break across lead to போடுறீங்க இல்லையா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்னது ஃப்ரேசல் verb தங்கங்களா அப்போ இந்த ஃப்ரேசல் verbல இந்த செகண்டாக வருது இல்லையா இது எல்லாமே ப்ரப்போசிஷன் எப்படிக்கா நீங்கள் ப்ரப்போசிஷனாக சொல்கிறீங்க அப்படின்னா ப்ரப்போசிஷன்ற வார்த்தையெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நவுன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு நவுன் மேலே ஆக்ட் ஆகும் ஓகேவா அதாவது அந்த நவுனுக்கும் முன்னாடி இருக்கிற வேர்புக்குமான கனெக்ஷனை சொல்லும் எப்படி இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் சிட்டிங் ஆன் த டேபிள் அப்படின்றேன்னா அந்த வேர்பு சிட்டிங்கிறது வேர்பு டேபிள்ன்றது இன்னொரு நவுன் இருக்கு அப்போ அந்த டேபிளுக்கும் அந்த சிட்டிங்கிற வேர்புக்கும் கனெக்ஷன் எப்படி இருக்கு ஆன் த டேபிள் அது மேலே உட்கார்ந்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி அப்போ இங்கே லீடிங் டூன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேசல் வேர்பு இந்த டூன்றது ப்ரப்போசிஷன் எனக்கு நல்லா தெரியும் ப்ரப்போசிஷனுக்கு அப்புறம் வர்றது எப்படி இருக்கணும் அப்படின்றது தெரியும் எஸ் ப்ரப்போசிஷனுக்கு வர்றது அப்புறம் வர்றது எப்பயுமே ப்ரப்போசிஷனுக்கான ஆப்ஜெக்டாக இருக்கணும் ஆப்ஜெக்ட் அப்படின்னா எப்படி இருக்கணும் ஆப்ஜெக்டா ஒன்று நவுனாக இருக்கணும் இல்லை ப்ரொனவுனாக இருக்கணும் அப்படின்றது தெரியும் நவுன்னா அது ஜென்ரலாக ஐஓஎல்ல முடியலாம் நார்மல் நவுனாக இருக்கலாம் இல்லை ஐஎன்ஜியில் முடியக்கூடிய நவுனாவும் இருக்கலாம் பிரச்சனை இல்லை அப்போ இங்கே நல்லா பாருங்க லீடிங் டூன்றது ஒரு ப்ரப்போசிஷன் இங்கே டூன்றது அப்போ இங்கே ப்ராப்பர்ட்டி ப்ரைசஸ்ன்றது என்னது ஒரு நவுனு இந்த நவுனை குறிக்கக்கூடிய அட்ஜெக்டிவாக ரைசிங்கிறது இருக்கு எப்படி இருக்கு ப்ராப்பர்ட்டி ப்ரைசஸ் அதிகரிச்சுட்டு இருக்கு அண்ட் அதே மாதிரி டிமாண்ட் ஒரு நவுனு இந்த டிமாண்ட் எப்படி இருக்கு அதிகமான டிமாண்டா இருக்கு புரியுதா அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கும் அதிகமான அப்படின்றதுக்கும் புரியுதா டிஃபரன்ஸ் புரியுதா தொண்டை வலிக்குது
ஓகேவா நவுன். அப்ப இந்த ரெண்டுமே நவுன் தான். ஆண்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நவுன் தான் இருக்கு. டிமாண்ட்னு ஒரு நவுன், ப்ராப்பர்ட்டி பிரைசஸ்ன்ற ஒரு நவுன். அப்ப இது parallelism ஃபாலோ பண்ணிருக்கு. இப்ப ஆண்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ், இப்ப நவுன் இருக்கு, அடுத்து ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கு, இல்ல verb இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க தப்புன்னு சொல்லலாம். parallelism ஃபாலோ பண்ணலன்னு சொல்லலாம். சரியா? இந்த ரைசிங்கையும் இன்க்ரீஸ்டையும் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதை வேர்புன்னு நீங்கள் நிறையா பேர் நினச்சிட்டீங்க. அது வேர்ப் இல்லை தங்கங்களா. அது எதை குறிக்குது? லீடிங் டு ரைசிங் ப்ராப்பர்ட்டி ப்ரைசஸ், இன்க்ரீஸ் ஆகி கொண்டிருக்கிற ப்ராப்பர்ட்டி ப்ரைசஸ்க்கு வழிவகுக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்க்ரீஸ் ஆன டிமாண்டுக்கு வழிவகுக்குது. புரிஞ்சுச்சா? அப்போ இது parallelism ஃபாலோ பண்ணுது தானே? அப்போ நோ எரர் தானே? தயவு செஞ்சு நான் பேங்கிங் இங்கிலீஷில் ஃபுல்லுமே போட்டிருக்கேன். எல்லா கான்செப்ட்ஸுமே தெளிவாக இருக்கும், பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் யூடியூப்லேயும் இருக்கும், பார்த்துக்கோங்க. கான்செப்ட்ஸ் வந்து கிளாரிட்டி வேணும். கிளியர் ஓகே. செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்க மக்களே. Okay, next question. Increasing demand போட்டு increasing adjective அப்படிதான் கன்சிடர் பண்ணணும் இன்ஃபோடென். have has பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாப்பா I, we, you, they and plural verbs. சப்ஜெக்ட்ஸுக்கு ப்ளூரல்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட சப்ஜெக்ட். ரீனா அண்ட் சீதா இந்த மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட சப்ஜெக்ட்ஸ் வந்துச்சுன்னா ஹாவ் ப்ரெசண்ட்டில். ஓகேவா? இது எல்லாமே ப்ரெசண்ட்டில். இது ஹீ, ஷீ, இட் அண்ட் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ், ஒரே ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா ஹாஸ்பா. கோபாலகிருஷ்ணன். The report provides, report subject is provides. ஏன்னா ரிப்போர்ட் சிங்குலர் சப்ஜெக்ட்னால ப்ரொவைட்ஸ் யூஸ் பண்ணுறோம். கரெக்டு. என்ன ப்ரொவைட் பண்ணுறது? வேல்யூபிள் இன்சைட்ஸ், பயங்கரமான தாட்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்களை ப்ரொவைட் பண்ணுது. ஹைலைட்டட் த இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், ரிப்போர்ட் ப்ரொவைட்ஸ் வேல்யூபிள் இன்சைட்ஸ். கமா கொடுத்துட்டாங்க. இப்போ கமா கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒன்று, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? இன்னொரு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகலாம். கிளாஸ்னா ஃபர்ஸ்ட் என்னது? அதுக்கு சப்ஜெக்ட் வேர்ப் இருக்கும். அதை படித்தா நம்மளுக்கு மீனிங் புரியும். ஓகேவா? இப்போ ரிப்போர்ட் ப்ரொவைட்ஸ் வேல்யூபிள், ரிப்போர்ட் வந்து வேல்யூபிளான இன்சைட்ஸை கொடுக்குது. அடுத்து இன்னொரு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு கிளாஸ் அடுத்து இன்னொரு கிளாஸ், ஒரு கமா போட்டு இன்னொரு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது எப்படிலாம் ஸ்டார்ட் ஆகும்பா? எப்படிலாம் ஸ்டார்ட் ஆகும்? இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே இதே கொஸ்டின் எடுத்துக்கோங்களேன். இப்போ இங்கே முடிஞ்சிருச்சு. ரேபிட் growth ஆஃப் அர்பன் பாப்புலேஷன் ஹஸ் புட் சிக்னிஃபிகண்ட் ப்ரெஷர் ஆர் ஹவுசிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஏன்னா பயங்கரமான growth ஆகிற பாப்புலேஷன் வந்து சிக்னிஃபிகண்ட் ப்ரெஷர் போடுது ஹவுசிங் மார்க்கெட்லேயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும். அடுத்து இதை பற்றி தான் கண்டினியூ பண்ணுறேன். இன்னொரு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இதை சபார்டினேட் கிளாஸ், இதை பற்றி அதாவது இது தொடர்புடைய ஒரு கிளாஸ் தான். பட் இது இருந்தால் தான் இது மீனிங் தரும் அப்படின்ற மாதிரியான ஒரு கிளாஸ். அப்போ எப்படி ஸ்டார்ட் ஆகுது? லீடிங் ஐஎன்ஜி ஒரு ஜெரண்ட் வச்சு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணலாம்னா, ஒன்று நான் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன்னா இன்னொரு நவுனோட ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு கிளாஸ் வருது அப்படின்ற பட்சத்தில் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு நவுன் ஆர் ஜெரண்ட் ஃப்ரேஸ், ஜெரண்ட் வச்சு ஸ்டார்ட் ஆகணும். ஜெரண்ட் ஹைலைட்ஸ் வராதுப்பா. ஹைலைட்ஸ்ன்றது வேர்ப் வச்சு அடுத்த ஒரு கிளாஸ், இன்னொரு கிளாஸ் அது முடிஞ்சிருச்சு, ஒரு கிளாஸ் முடிஞ்சிருச்சு, அடுத்து இன்னொரு கிளாஸ் நான் ஸ்டார்ட் ஆகுறப்ப வேர்ப் வச்சு ஸ்டார்ட் பண்ண கூடாது. ஏன்னா அப்ப அதுக்கு சப்ஜெக்ட் வேணும். நம்மளுக்கு சப்ஜெக்ட் என்னன்ற கொஸ்டின் மார்க் எழும். அப்ப ஒரு ஜெரண்ட் வச்சு, ஏன்னா வேர்பை வந்து நவுனா கன்வெர்ட் பண்றப்ப ஜெரண்டா மாறும். ஒன்று நவுன் இருந்தால் நவுனாவே நீங்கள் அடுத்து சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நவுன் இல்லாத பட்சத்தில் அந்த வேர்ப் இருக்குன்னா, ஹைலைட்ஸ்ன்னு இப்போ இருக்குன்னா அந்த வேர்பை என்னவா மாற்றணும்? நவுனா மாற்றணும். அப்போ நவுனா மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? ஐஎன்ஜி ஜெரண்ட் போடணும். ஹைலைட்டிங் த இம்பேக்ட் ஆஃப் சோஷியல் மீடியா. புரிஞ்சுச்சாப்பா?
புரிஞ்சிச்சா? ஒரு கிளாஸ் இருக்கு, சப்ஜெக்ட் ரிப்போர்ட் சப்ஜெக்ட் ப்ரொவைட்ஸ் வேர்பு, இது ஆப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு கிளாஸ் வருது அப்படின்னா, இதை தொடர்ந்து வருது அப்படின்ற பட்சத்தில் இன்னொரு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்றப்ப வேர்பா, அப்போ அதுக்கான சப்ஜெக்ட் என்னன்ற கொஸ்டின் வரும். அப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நவுன்ல ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ஸ்டார்ட் பண்ணுறப்ப நவுன் இல்லாத பட்சத்தில் அந்த வேர்பை நவுனாக கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஐஎன்ஜி போடணும். ஓகே, குட். I think clear, very good. Good. Coming to the next one. இது ஈஸி தான். ஈஸியாக தான் தங்கங்களா இருக்கு. பாருங்க, CEO claimed that, CEO subject claimed verb that conjunction, okay, the company subject திருப்பி had significantly increased verb significantly adverb, okay, what, its profits, objects, okay, through increasing. ஆப்ஜெக்ட் கிடையாது, இது காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கு. ஏன்னா சப்ஜெக்ட் has increased its profit, அதனுடைய ப்ராஃபிட்ஸ் கம்பெனியை பற்றி பேசுது, ரைட். ஓகே, காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கு. த்ரூ எஃபெக்டிவ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், த்ரூ ப்ரப்போசிஷனு, ப்ரப்போசிஷன் வந்துச்சுன்னா ப்ரப்போசிஷனுக்கான ஆப்ஜெக்ட் வரணும். அதனால மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நவுனு வருது, அப்போ ஆப்ஜெக்டாக இருக்குது, கரெக்டு தான். அடுத்தது பாருங்க, இந்த த்ரூ ப்ரப்போசிஷன், அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. அண்ட் இம்ப்ரூவ்டு கஸ்டமர் சர்வீஸ், இது ஒரு ஆப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. அண்ட் பெட்டர் மார்க்கெட் ரீச், இது ஒரு ஆப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். கோபாலகிருஷ்ணன், நீங்கள் இந்த மெயிலுக்கு நீங்கள் இந்த இங்கிலீஷ் வித் ரீனா அப்படின்ற இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோடு அனுப்பிச்சிடுறேன். எஸ், அஃப்கோர்ஸ், நோ எரர், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. த்ரூன்ற ப்ரப்போசிஷன் பக்கத்தில் அடுத்து எல்லாமே ஆப்ஜெக்ட் தான் வரணும். கமா ஆப்ஜெக்ட், கமா ஆப்ஜெக்ட், கமா ஆப்ஜெக்ட். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குது. பெட்டர்ன்றது ஒரு அப்ஜெக்டிவ், இம்ப்ரூவ்டுன்றது அப்ஜெக்டிவ், எஃபெக்டிவ்ன்றது அப்ஜெக்டிவ். கரெக்டு, எல்லாமே பக்காவாக இருக்குது. இது வந்து ஸ்பெல்லிங் எரர் தாங்கங்களா? ஸ்பெல்லிங் எரர்லாம் கேட்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனால் கேட்குற ஸ்பெல்லிங் வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்பெல்லிங்காக இருக்கும். ஈஸியாக வந்து ப்ரிலிம்ஸ் மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். First, the most visible face of Polish communist regime. Okay, so அதாவது இந்த கம்யூனிஸ்ட் ரூல்ல நம்மளுக்கு ரொம்ப விசிபிளாக தெரியக்கூடிய ஃபேஸ் யாரோடதுன்னா மிஸ்டர் அர்பன். ஓகே, மிஸ்டர் அர்பன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ப்ரிங்கிள்டு, அதாவது தெளிக்கிறார். எதை தெளிக்கிறாருன்னா ஒரு ரேஷ் டேஷ் ஆஃப் ஹியூமர். ஒரு போகிற போக்கில் வந்து அப்படியே ஹியூமரை வந்து தெளிச்சு விட்டு போகிறாரு. ஏதோ பேச்சில் ஏதோ பேசுறதுல அந்த மாதிரி இருக்கலாம். அண்ட் கேண்டர் ஓவர் அ சொசைட்டி. ஆக்சுவலி கேண்டன்ற ஒரு வார்த்தை இங்கே கரெக்ட், நோ, தட்ஸ் காண்டர். கேண்டர், CANDOR. கேண்டர் கிடையாது, CANDOR, கேண்டர். கேண்டர் அப்படின்னா ஓப்பனா, ஆனஸ்டா இருக்கிறது. யோ தீனன் அசோக்கு, இப்போ அதனால தான் எல்லாரும் ஆன்சர் கரெக்டாக சொன்னாங்களா? எல்லாம் தப்பாக தானே நம்ம ஆன்சர் கரெக்ட் பண்ணிட்டு தானே இருக்கோம். நம்ம இந்நேரம் ப்ரிலிம்ஸ் கண்டென்ட்டாக இருந்தால் நீங்கள் எல்லாம் டக்குன்னு சொல்லியிருக்க மாட்டிங்களா? இது ஸ்மார்ட் கேடாலேருந்து மெயின்ஸ் கண்டென்ட் கொண்டு வந்துட்டுருக்கேன்.
நீங்கள் தான் கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்த மாதிரி ப்ரிலிம்ஸ் கண்டென்ட், தீஸ் ஆர் ப்ரிலிம்ஸ் கண்டென்ட்ன்றீங்க தீனா அசோக். பேச வைக்காதீங்க. நம்ம ஒரு கொஸ்டினை எடுத்துகிட்டு வந்து அதை இது பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஓ இதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு எல்லா கொஷினுமே மக்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் ஆன்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்க எதுவும் பேசக்கூடாது சரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். Candor, so CANDOR, candor. So candor over a society where the leadership otherwise offered very little of either. So என்னன்னா ஓப்பனா ஆனஸ்டா அந்த சொசைட்டியை பத்தினா ஒரு சில உண்மைகளை போற போக்கில் பார்த்தீங்கன்னா ஹியூமர் சென்ஸோட அவர் சொல்லிட்டு போறாரு. ஓகேவா? ஆப்ஷன் சில வந்து எரர் இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட், இது ஈஸி, இதை பார்த்தோன்னே தெரியுது. எஸ், வாரண்ட், WARRANT, அரெஸ்ட் வாரண்ட், நாட் வாரண்ட், வாரண்ட், அரெஸ்ட் வாரண்ட் பார்த்தோன்னே தெரியுது. ஸோ அதனால் அடுத்து நம்ம செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நெக்ஸ்ட், the Chilean scientist has pointed, spelling correct, has pointed out, okay, pointed correct, malaria carrying mosquitoes percolate correct. ஆக்சுவலாக இதுவும் ஸ்பெல்லிங் எரர் மட்டும் இல்லை, இதுவும் பார்த்துக்கோங்க, ஸ்பெல்லிங் எரர் மட்டும் இல்லை, அதாவது அந்த இடத்துல வந்து வேர்டு இன்அப்ராப்ரியேட்டாக பிளேஸாக இருந்துச்சுன்னா அதுவும் தப்பு தானா. அப்போ இங்கே நல்லா பாருங்களேன், பர்கலேட்னா ஒன்றும் இல்லைப்பா. பர்கலேட்னா இப்போ ஒரு குட்டி குட்டியாக ஓட்டை இருக்கிற மாதிரி சர்ஃபேஸ் இருக்குது, இந்த ஃபில்ட்ரு மாதிரி இருக்குன்னா அது வழியாக உள்ள ஊடுருவுறது, அதை தான் பர்கலேட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ மலேரியா கேரிங் மஸ்கிட்டோஸ் பர்கலேட் இன் இஸ் கண்ட்ரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பர்கலேட்னா அந்த குட்டி குட்டி போரஸ் வழியாக போகிறது தான் பர்கலேட். ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் இன்செக்டிசைட் ட்ரீட்மெண்ட், ஓகே, அதாவது இன்செக்டிசைட் ட்ரீட்மெண்ட் இருக்கிற போதிலும் அதை வந்து மலேரியா கேரிங் மஸ்கிட்டோஸ் இருக்குது அப்படின்னா மலேரியா கேரிங் மஸ்கிட்டோஸ் பர்சிஸ்ட் இருக்கு அப்படின்ற மீனிங். பர்சிஸ்ட் இந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம், இல்லை அந்த பர்சிஸ்ட் ரிலேட்டடாக வேறு ஏதாவது வார்த்தைகள்லாம் அதை கூட போடலாம். பட் பர்கலேட்ன்ற வார்த்தை இங்கே தப்பு. ஆப்ஷன் சி. ஏன்னா இங்கே வேர்டும் தப்புன்னு தான் கொடுத்துருக்காங்க, அதாவது வேர்டு இன்அப்ராப்ரியேட்டாக பேச இருந்துச்சுன்னா அதுவும் தப்பு தானா. என் கூடயே சேர்ந்து சால்வ் பண்ணுறீங்களா பேராஜம்பிள் மட்டும்? ஏன்னா ஒரு சிலருக்கு சம்டைம்ஸ் தப்பாக வரலாம் ஆன்சர்ஸ். என் கூடயே சேர்ந்து சால்வ் பண்ணுங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஏ ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து ஏ. அதுக்கு அடுத்து வரதை மட்டும்தான் நம்ம ஷஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், பேராஜம்பிள் பொறுத்த வரைக்கும் ஒரு பேசேஜ் ஃபுல்லுமே ரீட் பண்ணுங்கள். எடுத்தோடனே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு போகிறது தப்பாயிடும். அதனால் ஃபஸ்ட்டு பேசேஜ் ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் எது செகண்ட் எது அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். சரியா? இப்போ ஓவராலாக எதை தங்கங்களா பற்றி கொடுத்துருக்காங்க, இந்த ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன டைப் ஆஃப் எனர்ஜி இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் லேட்டரானா அதில் வந்து என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அதாவது பார்த்திங்கன்னா அதில் என்ன வேறு ஏதாவது நம்மளுக்கு அது யூஸ் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா ஏதோ ஹசார்ட்ஸுன்றதை விட எதுவும் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கா அப்படின்ற ஹசார்ட்ஸ் இருக்கா, இல்லை டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கா அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? அதாவது கண்டுபிடிக்கல, அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏன்னா வந்து ஏ தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி லைக் சோலார் அண்ட் விண்ட் ஆஃபர் ப்ராமிசிங் சொல்யூஷன்ஸ் டு ரெடியூஸ் க்ரீன் ஹவுஸ் எமிஷன்ஸ். ஸோ இந்த ரெண்டு இதுவும் வந்து ப்ராமினன்ட் சோர்ஸாக இருக்குது க்ரீன் ஹவுஸ் எமிஷன்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இது கூட கண்டினியூ ஆகி என்ன ஸ்டேட்மெண்ட் வரலாம்?
எஸ் வித்தவுட் எனி டவுட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விண்ட் எனர்ஜி சொல்கிறாங்க வரலாம். ஆனால் வந்து சோலார் பற்றி தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு சோலார் எனர்ஜி பற்றி தான் நம்ம பேசணும். ஏன்னா ரெண்டை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா எதை பற்றி ஃபஸ்ட்டு பேசுகிறாங்களோ அதை தான் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு சொல்லணும். சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தர் மோர் நீங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக வராது. ஃபர்தர் மோர்னா அதை வச்சு அதை பற்றி பேசிட்டு இன்னும் அடிஷ்னலாக பேசுகிறப்ப தான் ஃபர்தர் மோர்னு வரணும். அண்ட் அடுத்தது ஹவவர் இருந்த போதிலும் அப்படின்ற மீனிங். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே சோலார் எனர்ஜி பற்றி கொடுத்துருக்காங்க. சீன ரிமார்க்கபிள். ஓகே, சோலார் எனர்ஜி ஃபஸ்ட்டு வரலாம். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஏதாவது சென்டென்ஸ் வருமா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிப்போம். அடுத்தது பாருங்க, ஹவவர்னா வராது. ஏன்னா பாசிட்டிவாக சொல்லிட்டா அடுத்து நம்ம நெகட்டிவாக சொல்கிறதுக்கு தான் ஹவவர் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது தீஸ் எனர்ஜி சோர்சஸ் ஆர் சஸ்டைனபிள், ப்ரொடியூஸ் லிட்டில் நோ பொல்யூஷன் அண்ட் ஹேவ் த பொட்டன்ஷியல் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் த சூப்பர். அதாவது ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸ்னால் என்ன அப்படின்றத இங்கே தான் இருக்குது. கரெக்டா? அப்போ ரெனியூவபிள் சோர்சஸ்னால் என்ன அப்படின்றத கொடுத்துட்டு தான் இங்கே கொடுத்துருக்கிற சோலார் அண்ட் விண்டு பற்றி நம்ம பேசணும். அப்போ சோலாரை பற்றி எங்கே பேசுகிறாங்க? ஃபஸ்ட்டு தான் சோலார் பற்றி பேசியிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு சோலார். அடுத்து விண்டு பற்றி பேசியிருக்காங்க. கரெக்டா? இருந்தாலும் சோலார் பற்றி எக்ஸ்ட்ராவாக ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ சோலார் எனர்ஜி ஹேஸ், ஏன்னா ஒரு 2 சென்டென்ஸ் சோலார் பற்றி சொல்லியிருந்தாங்கன்னா, சோலார் எனர்ஜி ஹேஸ் ரிமார்க்கபிள் க்ரோத் இன் பாஸ்ட் டிகேட் டியூ டு த அட்வான்ஸ்மெண்ட் இன் ஃபோட்டோ வோல்டாயிக் டெக்னாலஜி. ஓகே, ஃபைன். ஏஎஃப்சி முடிஞ்சிருச்சு. ஓகே, ஃபைன், முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தர் இப்போ 2 இது இங்கே நல்லா பாருங்கள். இங்கே விண்ட் எனர்ஜி இங்கேயும் சொல்லியிருக்காங்க, இங்கேயும் விண்ட் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் நம்ம சென்டென்ஸை தெளிவாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணோன்றது. ஏன்னா இங்கே டெஸ்பைட் இட்ஸ் பெனிஃபிட்ஸ்ன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அதோட பெனிஃபிட்ஸை சொல்லிட்டு தான் அந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கிற போதிலும் இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? அப்போ ஃபஸ்ட்டு விண்ட் எனர்ஜியோட பெனிஃபிட்ஸ் சொல்லணும். அப்போ அது எங்கே இருக்குது? இங்கே டீல இருக்குது. Furthermore, wind farms have developed globally with some countries generating 40% of electricity from wind power. சொல்லிட்டு அடுத்தது despite benefits இதெல்லாம் இருக்கிற போதிலும் wind energy is often criticized for its intermittent nature. அதாவது அந்த நேச்சர் காற்று வரணும்ல, அப்போ தானே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சில இஷ்யூஸும் இருக்குது விண்ட் எனர்ஜியில் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அது பி முடிஞ்சிடுச்சா? அண்ட் ஃபைனலாக இருக்கிறது ஒன்று வெயிட் பண்ணுங்களே, ஏஎஃப்சிடி. ஓகே, இந்த பியா இயா, ஏன்னா இயும் நம்ம பார்த்துக்குவோம், இபியா பிஇயான்னு பார்த்துக்குவோம். However, widespread adoption of these technologies faces challenges such as initial cost and lack of efficient energy solar systems. energy storage system. தெளிவாக பாருங்க தங்கங்களா. சூப்பர். அதாவது இங்கே நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா டி அண்ட் இ பி அண்ட் இயா, இ அண்ட் பியான்ற கன்ஃபியூஷன் வரும். சரியா? அப்போ நம்ம பார்க்குறப்ப ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. என்ன அப்படின்றத தெளிவாக பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெஸ்பைட்ஸ் இட் பெனிஃபிட்ஸ், ஃபஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லிடணும். அடுத்து தான் விண்ட் எனர்ஜி இஸ் ஆஃபன் கிரிட்டிசைஸ்டு ஃபார்ன்றது இங்கே இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள், however widespread adoption of these technologies, இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் நம்ம வைட் ஸ்ப்ரெடாக அடாப்ட் பண்ணுற போதிலும் challenges such as high initial costs இருக்கு, lack of energy storage systems இருக்கு. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே. அதாவது ஃபஸ்ட்டு விண்ட் எனர்ஜி பற்றி பேசிட்டு இதில் விண்ட் எனர்ஜியில் இருக்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்களா இல்லை சோலாரில் இருக்கிறதையும் சொல்லியிருக்காங்களான்றதை பாருங்கள். விண்ட் எனர்ஜி இஸ் ஆஃபன் கிரிட்டிசைஸ்டு ஃபார், அப்போ விண்ட் எனர்ஜியோட பெனிஃபிட்ஸை சொல்லிட்டு விண்ட் எனர்ஜியோட கிரிட்டிசிசமை நான் வைக்கிறேன். அண்ட் அடுத்து மொத்தமாக ஹவவர் இருந்த போதிலும் மொத்தமாக என்னென்ன சேலஞ்சஸ்ன்றதை இல வைக்கிறேன். புரியுதா? ஆக்சுவலி இபின்னு கொடுத்துருக்காங்க, பட் இதுதான் கரெக்டான சீக்வன்ஸாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் இருக்க முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதையும் பற்றி சொல்லிட்டு அடுத்து விண்ட் எனர்ஜிக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அதனால விண்ட் எனர்ஜி பக்கத்தில் அதை நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்தந்த சேலஞ்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால இயை பிளேஸ் பண்ணோம் அடுத்து. புரியுதாப்பா? ஆனால் இதில் தப்பாக தான் கொடுத்துருக்காங்க, இது கிடையாது, பி தான் வரும். இது ஒரு சூப்பரானதுப்பா.
அதாவது ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிளாங்க் கொடுப்பாங்கல்ல, ஆனால் இந்த பிளாங்க்குக்கு பதிலாக இங்கே ஒரு சென்டென்ஸாக அந்த வார்த்தையை பற்றின எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க. அந்த வார்த்தை என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். புரியுதா? அந்த வார்த்தையை பற்றின எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, பட் அந்த வார்த்தை என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். Rise of rejection of all religious and moral principles. Marked by rejection of traditional values and institutions has led to growing sense of disillusionment and among the youth. Okay, so அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மாரலா எத்திக்கலா ரிலீஜியஸா இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நிறைய மறுக்கிறோம், பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சஃபரன்ஸ்னா என்னது? நம்ம பாதிப்படைஞ்சு அந்த பாதிப்பை வந்து அந்த எப்படி சொல்றது, பாதிப்பை நினைச்சு நம்ம வருத்தப்படுறது, துன்பப்படுறது, துயரப்படுறது எல்லாமே சஃபரன்ஸ் தான். சரியா? கரெக்டா? பட் இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா வேற என்னெல்லாம் வார்த்தை இருக்குது அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு பாருங்கள். ரெனன்சியேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதே மீனிங் தான். ரெனன்சியேஷன் அண்ட் நிகிலிசம், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீட்டிலலாம் வந்து பயங்கரமாக சாமி கும்பிடுறவங்களா இருப்பாங்க. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நான் அதிலலாம் எனக்கு பிலீஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுக்கிறவங்களா இருப்பீங்க. அப்படின்னா அந்த ஹேபிட் பேர் தான் ரெனன்சியேஷன் ஆர் நிகிலிசம். ஸோ போத் 2 and 3 ரெண்டுமே கரெக்டு தான், ரெண்டுக்குமே மீனிங் அதே தான். மாரல் ஆர் எத்திக்கல் பிரின்சிபல்ஸ். ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா காலகாலமாக ஆர்த்தடாக்ஸாக பின்பற்றிட்டு வராங்கன்னா அதை நீங்கள் மறுக்கிறீங்கன்னா that habit is called renunciation or nihilism. ஸோ அது ரெண்டில் ஏதோ ஒன்று. ஸோ போத் D 1, 2 and 3 ரெண்டுமே கரெக்டு. அடுத்தது நெக்ஸ்ட் கவர்ட் அப்படின்னா எக்ஸ்பிளிசிட்னா உங்களுக்கு தெரியும், வெளிப்படையாக அப்படின்ற மீனிங். கவர்ட் அப்படின்னா சீக்ரெட். ஃபார் எக்ஸாம்பிள் கவர்ட் ஆப்ரேஷன், கவர்ட் போலீஸ் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. சீக்ரெட்டாக பண்ண. ஜென்யூன்னா உண்மையாகவே மனசு வந்து பண்ணுறது. ஓகேவா? அதான் ஜென்யூன். அப்போ இங்கே என்ன வரும்? கான்ட்ராக்ட் கண்டெய்ன்ட் கிளியர் அண்ட் டைரக்ட் டேர்ம்ஸ். எஸ், கிளியராக டைரக்டாக இருக்குனாலே அது எக்ஸ்பிளிசிட், ரைட்? எக்ஸ்பிளிசிட்டாக இருக்கிறது. கிளியர் அண்ட் டைரக்ட் அப்படின்றது எக்ஸ்பிளிசிட். ஜென்யூன்னா உண்மைப்பா, உண்மை. ஜென்யூன்னா ஆனஸ்டி. தெளிவா வார்த்தைகளை புரிஞ்சுக்கோங்க தங்கங்களா. அதாவது கிளியர் அப்படின்றது என்னது? தெளிவு. டைரக்ட் அப்படின்றது என்னது? டைரக்ட் அப்படின்றது வெளிப்படையா சொல்லலாமா? வெளிப்படையாக. டைரக்ட், இன்டைரக்ட். எஸ், வெளிப்படையாக சொல்லலாம். வெளிப்படையாக. ஓகேவா? எக்ஸ்பிளிசிட். நான் எல்லாத்துக்குமே மீனிங் சொல்றேன், ஏன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஆனஸ்ட்ன்றது வேற. சரியா? எக்ஸ்பிளிசிட் இம்ப்ளிசிட்னு சொல்லுவோம்ல. எக்ஸ்பிளிசிட்னா என்னது? தெளிவா இருக்கிறது. எக்ஸ்பிளிசிட்னாலும் கிளியரா இருக்கிறது. கிளியரா இருக்கிறது. ஓகேவா? இது கவர்ட்னா சீக்ரெட் சொல்லிட்டேன், அப்போ அது கண்டிப்பாக வராது. ஜென்யூன்னா ஆனஸ்ட்பா, நம்பகத்தன்மை, உண்மைத்தன்மை அப்படின்ற மீனிங். தெளிவாக இருக்கிறதுக்கும் இல்லை வெளிப்படையாக இருக்கிறதுக்கும் உண்மைத்தன்மையோடு இருக்கிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே? ஸோ அஃப்கோர்ஸ் அப்போ ஆப்ஷன் only 1 will be the right. புரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள், இல்லாட்டி நான் இன்னொரு டைம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நோ இஷ்யூஸ். ஸோ திஸ் இஸ் your question. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுதான். சல்லன் அண்ட் இல் டெம்பர்ட் அப்படின்னா இந்த மூணில் எந்த வார்த்தையை நம்ம சொல்லலாம்? ஸோ ஆஃப்டர் த செஷன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர் த செஷன் இந்த 3 வார்த்தைகளில்
எது சலன் அண்ட் இம்பர்ட் போத் 1 and 2 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் செஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக போடுங்க. ஸோ மெயின் செஷன் தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எலிட் பாஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளோட கண்டிஷனல் லாஜிக்ஸ் அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் கோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒர்த்தாக இருக்கும். அண்ட் முக்கியமாக ஆஃப்டர் த செஷன் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க லைவ் முடித்த பிறகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைக் செஷன் எப்படி இருந்துச்சுன்றதோ கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷனில் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் நாங்கள் உங்களுக்கு மொத்தமாக கொண்டு வரேன். ஸோ டடா வைஸ் யூ கைஸ்.